வரலாற்று நாயகன் வாழும் தலைமுறைக்கு மட்டுமல்ல, வருங்கால தலைமுறைக்கும் வழிகாட்டி. இது எரிமலையின் சீற்றம், பூகம்பத்தின் புறப்பாடு என்று உலகுக்கு அறிவிக்கின்ற தமிழர் பூமியில் இந்த சீமை கருவேல மரத்தால் பேராபத்து விளையப் போகிறது. பன்னெடுங்காலம் நம்மை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற இந்த மரம், இந்த சீம கருவேல மரம் நமக்கு நச்சுத்தன்மையையும் மலட்டுத்தன்மையையும் நீர் வளத்தையும் கெடுக்கிறது. இது பல நல்ல விளைநிலமாக இருந்த பூமிகளை பூரா ஆக்கிரமித்து அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொண்டது என்கின்ற வகையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தானே வழக்காடி சீம கருவேல மரத்தை முற்றிலும் ஒழித்து கட்ட வேண்டும், வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிய வேண்டும். அதை நாம் 10 ஆண்டுகள் தொடர்ந்து மக்களாகிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கு கண்டாலும் சின்ன செடிகளிலேயே அந்த சீம கருவேல லண்டன் மரம் என்போம், நம் பகுதியில் டில்லி மரம்னு சொல்லுவோம். அதை எந்த காரணத்தை முன்னிட்டும் சின்ன செடியில் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் நிறைய எங்கே பார்த்தாலும் முளைக்குதில்ல, அப்போ அதை நம்ம களைகோடு களையாக பிடுங்கி எறிஞ்சிடணும். அதற்காகத்தான் உச்சநீதிமன்றம் மதுரை கிளை வரை சென்று எங்களுடைய பொதுச் செயலாளர் பெருமை மிகு தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய 84வது வயதிலும் கூட மக்களுக்காகவும் நாளைய தலைமுறைக்காகவும் தாம் இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணம் படைத்த தலைவர் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். நம் பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த தொண்டாமுத்தூர் வட்டார பகுதியிலே இருக்கக்கூடிய சீம கருவேல மரத்தை, சிறு செடிகள் இருக்கக்கூடியதை நாம் களைகளைப் போல அப்புறப்படுத்த வேண்டும். தொடர்ந்து நாம் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் உழைத்தால் மட்டும்தான் நம் பகுதியிலே சீம கருவேல மரம் அறவே ஒழிக்கப்படும். ஒவ்வொருத்தரும் தன் வேலிகளில், ரோட்டோரகங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளிலே தன்னார்வலராக ஒரு பொது தொண்டாக நினைத்து இதை செய்ய வேண்டும். எங்களுடைய பொதுச் செயலாளர் மாவட்டங்கள் தோறும் இந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றார். ஜூலை மாதம் 7ஆம் தேதி கோவை புறநகர் மாவட்டத்திலே இந்த சீமக்கருவேல மரம் அகற்றும் பணிக்காக வர இருக்கின்றார்கள். அனைவரும் ஆதரவு தாருங்கள். அனைத்து விவசாய சங்கங்களும் இதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு நான் தொண்டாமுத்தூர் மறுமலர்ச்சி திமுக நாதை கவுண்டன்புதூர் நாதை ரவிராமச்சந்திரன். நன்றி, வணக்கம்.